அடுத்தது 7வது ஒப்பீடு செய்தல். அதிகமான மகிழ்ச்சி பறிபோறதுக்கான காரணம் இந்த ஒப்பீடு. 7வது என்ன? ஒப்பீடு செய்கிறது. இப்போ பாருங்க, ஒரு ஆள் பார்ப்பாரு, அவருக்கு நிறைய அல்லாஹ் அருள் செஞ்சிருப்பான், அல்லாஹ் நிறைய அவருக்கு அருள் செஞ்சிருப்பான். ஆனால் இன்னொரு ஆளை பார்த்த உடனே டென்ஷன், கவலை. இப்போ நிறைய பேருக்கு கவலை எப்படி வருதுன்னு சொன்னால், மகிழ்ச்சி பறிப்போகுது. எப்படி மகிழ்ச்சி பறிப்போகுதுண்டா, தன்னிடத்தில் இருக்கிறத பார்த்து அவர் தனியாக ஒரு இடத்துல இருந்தாலும் நிம்மதியாக தான் இருப்பார். 4 பேரோட இருக்கும் பொழுது அந்த பார்வைகளை பார்த்து, அந்த பார்வைகளை சரியாக அந்த வரையறுத்து கொள்ள தெரியாதவர்களுடைய உள்ளத்தில் அதிகமாக அடுத்தவர்களோடு தன்னை ஒப்பிட்டு 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 கவலை. அவரிடத்தில் அது இருக்குது, என்கிட்ட இல்லை. இவரிடத்தில் இது இருக்குது, என்கிட்ட இல்லை. ஆனால் அல்லாஹ் எனக்கு எவ்வளோ தந்திருக்கிறான். ஒருவருக்கு கோடியை கொடுத்திருப்பான், ஆனால் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருப்பான். அதை பார்க்கறதே இல்லை. எனக்கு எப்பயுமே அடிக்கடி கவலை வருது. கவலை வந்தால் நான் எப்பொழுதுமே அல்லாஹ்ட நினைப்பு வந்துடும். அந்த கவலையும் அருள்தான். ஆனால் நிம்மதியிலே சந்தோஷத்திலே வாழ்றவங்க நாங்கள் பல பேர் நினைப்போம், அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும். அதுக்கு மருந்து என்னவென்றே தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ரப்போடு சில நொடிகள் பேசுகிற பொழுது அந்த கவலைகள், துன்பங்கள் மறந்து போகிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அருள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். நிம்மதி அடைய வேண்டும் சகோதரர்களே. சுபஹான் அல்லாஹ் என்று சொல்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். சுபஹான் அல்லாஹ் என்ற ஒன்றை நீங்கள் 5 கோடி கொடுத்து வாங்க முடியுமா? மறுமையில் வாங்க இயலாது. 10 கோடி வாங்க இயலாது. 1000 கோடி வாங்க இயலாது. 1000 அல்ல லட்சம் கோடி பெருமதியா சுபஹான் அல்லாஹ் பெருமதியாண்டா நீங்க சொல்லுவீங்க. எதை சொல்லுவீங்க? சுபஹான் அல்லாஹ். ஏன்? குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிஞ்சு போகும். 2ஐ தவிர, அல்லாஹுவையும் அல்லாஹுக்காக செய்தவற்றையும் தவிர எல்லாம் அழிஞ்சு போகும். அல்லாஹ் உடம்பு ரீதியா எல்லாம் அழிஞ்சிடும். அல்லாஹ் மட்டும் தான் நிற்பான். வைபகா வஜ்ஹு ரப்பிக். ஆனால் அல்லாஹும் அல்லாஹுக்காக செஞ்சதும் அழிஞ்சு போகாது. நாளை மறுமையிலே சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னது மீசானிலே நெருக்கப்படும். ஆனால் உங்களுடைய காணி நெருக்கப்படாது. அது நல்லா அல்லாஹ்வுக்காக கொடுத்திருந்தா அது சதக்காட நன்மையில வரும். அது வேற விஷயம். சும்மா விட்டுட்டு போனீங்களே, அது வராது. மாளிகை வராது, உங்களுடைய வாகனம் வராது, உங்களுடைய பிள்ளைகள் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். சுபஹான் அல்லாஹ் வரும். அந்த நேரத்தில் நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த சுபஹான் அல்லாஹ் தாண்டா தருவாங்களா? தரமாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தருவாங்களா? பாப்பா உனக்காக வேண்டித்தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி 10 ஏக்கர் காணி வீடு மாளிகை நகை நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போன உனக்காக வேண்டிதான். அதனால நீ ஒரு சுபஹான் அல்லாஹ் தாண்டா தருவானா? புள்ள தரமாட்டான். அப்ப எதற்காக நாங்க ஒப்பீடு செய்யறோம்? அது அவன்கிட்ட இல்லையே, இது இவங்கிட்ட இருக்குது எங்கிட்ட இல்லை, இவங்கிட்ட இருக்குது எங்கிட்ட இல்லை. இப்படி பார்த்து இதை நிறுத்தணும். எனக்கு அல்லாஹ் தந்தது அல்ஹம்துலில்லாஹ் 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 என்ற எண்ணம் வர 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 ஒரு மனிதன் நிம்மதியா வாழும். போதும் எனக்கு. லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்து வ இன்னமல் கினா கினா நஃப்ஸ். செல்வத்தை செக்க அது அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தா அதுலயே நிம்மதி இருக்குது. அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தா இப்ப சொல்லுவாங்க தானே, காசால பணத்தால நிம்மதியை வாங்க இயலுமா? சொல்லுங்க, காசால பணத்தால் நிம்மதியை வாங்க இயலுமா? சொல்லுங்க, காசு பணத்தால் நிம்மதியை வாங்க இயலுமா? வாங்க இயலாது. அப்படியா? சத்தியமா வாங்கலாம். பெரிய கருத்து மாதிரி போடுவாங்க, காசு பணத்தால் சந்தோஷத்தை வாங்க இயலாது. காசு பணத்தால் சந்தோஷத்தை நிம்மதியை வாங்கலாம். எப்போ வாங்கலாம் என்றால் அதை பிறருக்கு கொடுத்தால் வாங்கலாம். எனக்கு செலவழிச்சா தானே அது அப்படியே அழிஞ்சு போகுது. நான் 100 ஆளுக்கு கொடுத்தா அது எனக்கான சேமிப்பு. நாளை மறுமையில் அது சொர்க்கத்தை பெற்று தரும் என்றால் அதை விட நிம்மதி வேற என்ன வேணும்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கோடான கோடி வைத்திருந்தார். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட இல்லையா? காசு பணத்தில் வாங்கலாம் நிம்மதியை. அது எப்ப வாங்கலாம்? அதை பிறருக்கு கொடுங்கள். கொடுப்பதில் நிம்மதி. அதை உஸ்மான் கண்டார், அலி கண்டார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கண்டார், சஅத் கண்டார், சயீத் கண்டார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். அல்லாஹ் எல்லோரையும் புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் கண்டாங்களே. ஏனா அபு தஹ்தா காணவில்லையா? அபு தல்ஹா காணவில்லையா? பணத்தால் நிம்மதி கிடைக்காமல அவங்க வெறுத்து அவங்க மனசளவுல கூனி குறுகியா கொடுத்தாங்க. நிம்மதியாக சந்தோஷமாக கொடுத்தார்கள். அதில் நிம்மதி இருக்கிறது. காசால் பணத்தால் நிம்மதியை வாங்க முடியும். அது அல்லாஹ்வுக்காக ஒரு அடியானுக்கு கொடுப்பதில் அல்லாஹ் அந்த நிம்மதியை வைத்திருக்க. அதை கொடுங்க. காசு பணத்தில் நிம்மதியை வாங்கலாம்.
தனக்காக செலவழிக்கிறது. அதைத்தான் இந்த உலகம் பார்க்கிற மாத்திய சடவாத மெட்டலிச பார்வை வேறு, இஸ்லாம் பார்க்கிற பார்வை வேறு. அப்ப என்ன அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க காசை தர்மம் செய்யுங்க, மக்களுக்கு கொடுங்க. அப்ப இந்த விஷயத்துல எல்லாம் நமக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல ஒப்பீடு என்பது, ஒரு மனிதன் சேர்த்து 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 அப்படியே சேர்த்துக்கிட்டு போவான்டா அவன் செல்வந்த நிலைக்கு வருவான்டா, வரமாட்டான். அதனால அவனுக்கு நோய், மனநோய் தான் கூடும். அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். இன்னும் 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 தேடி 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 கடைசியில எங்க போய் அது முடியும்? கபருக்கு நீங்க போற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். கடைசியில அவர் சம்பாதிப்பாரு, எதையுமே செலவழிக்காம விட்டுட்டு போயிட்டாரு. நல்லா சம்பாதிச்சாரு, கடைசியில ஒன்றுமே இல்லை, செலவழிக்க இல்லை, அவருக்காக அதை யூஸ் பண்ண இல்லை, கபருக்கு போய்த்தாரு. சொல்றோமா இல்லையா? கொடுத்திருந்தா இன்றைக்கு இந்த இடத்துல பேசுற மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி பேசுற மாதிரி பேசுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த ஒப்பீடு செய்யறது, அவர்கிட்ட இருக்குது, இவர்கிட்ட இருக்குது, அது இருக்குது, எனக்கு அல்லாஹ் தந்தது போதுமானது, அல்ஹம்துலில்லாஹ். அருள்களை தேடுங்க, ஆனா அருள்கள் மீது பேராசை கொண்டு அதை பொத்தி பொத்தி பாதுகாத்து அதுதான் வாழ்க்கை என்று நீங்கள் இருந்தால் அடுத்தவங்களை பார்த்து ஒப்பிட்டு ஒப்பிட்டு உங்களை அழித்துக் கொள்வீர்கள். எனவே ஒப்பீடு என்பது கூடாது.